Hi friends, welcome to our channel Exam Quick. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டிவிஷன் ஃபார்முலா. இதில் ஒரு 4 types of problems இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசிக்ஸ் அண்ட் ஒரு 2 types of problem பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் 2 types of problem பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம்னா 1 டிவைடண்ட், இன்னொன்று டிவிசர், then quotient and remainder. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை 5ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ரிமைண்டர் இதில் 2 வருது. ஓகே, ஸோ இப்போ அந்த எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் டிவைடண்ட். எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் டிவிசர். நம்ம மீதி கிடைக்கக்கூடியது வந்து ரிமைண்டர் அண்ட் மேலே டிவிஷனில் மேலே வரக்கூடியது வந்து கோஷியன்ட். ஓகே, இந்த டிவிஷன் ப்ராசஸில் இருந்து 7 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? நமக்கு 7 is equal to 5. 5 அப்படிங்கிறது இந்த டிவிசர் இருக்குல்ல, 5 இன்டு இந்த கோஷியன்ட் 1 ப்ளஸ் நமக்கு இங்கே கீழே கிடைச்சிருக்கக்கூடிய ரிமைண்டர் 2. ஓகே, இதுதான் நமக்கு வந்து டிவிஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ டிவிஷன் ஃபார்முலா என்னன்னா டிவைடண்ட் அப்படிங்கிறது எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுதான் டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவிசர் இன்டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். டிவிசர் அப்படிங்கிறது டிவைடண்டை எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் தான் டிவிசர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக கேப்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்டு கியூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் இப்படி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இனி ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் டி கேப்ஸ் டி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் டி அப்படிங்கிறது என்ன, கியூ ஆர் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் அ நம்பர் இஸ் டிவைடட் பை 23 then 19 and 7 are got as quotient and remainder respectively. Find the number. அதாவது ஒரு நம்பரை 23ஆல் டிவைட் பண்ணும்போது 19 and 7 இது வந்து கோஷியண்டாகவும் ரிமைண்டராகவும் கிடைக்குது. அதாவது 19 அப்படிங்கிறது வந்து கோஷியண்ட், 7 அப்படிங்கிறது வந்து ரிமைண்டர். ஓகே, அப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிவைடண்ட் அந்த கேப்ஸ் டி இருக்குல்ல அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷினில். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, டிவைடட் பை 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 23 அப்படின்னா 23 அப்படிங்கிறது தான் டிவிசர். ஓகே, ஸோ டிவிசருக்கான நோட்டேஷன் என்ன பார்த்தோம், ஸ்மால் டி. ஸோ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 23. நெக்ஸ்ட்டு 19 அப்படிங்கிறது கோஷியன்ட். ஓகே, ஸோ கோஷியன்ட்டுக்கான நோட்டேஷன் கேப்ஸ் கியூ, கியூ இஸ் ஈக்குவல் டு 19. நெக்ஸ்ட்டு அண்ட் 7 வந்து ரிமைண்டர். ஓகே, so r is equal to 7. ஓகே, இப்போ நம்ம டிவிஷன் ஃபார்முலா என்ன, கேப்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்டு கியூ ப்ளஸ் ஆர். ஓகே, கேப்ஸ் டி அப்படிங்கிறது டிவைடண்ட், டி அப்படிங்கிறது டிவிசர், கியூ கோஷியன்ட், ஆர் அப்படிங்கிறது ரிமைண்டர். இப்போ நமக்கு வந்து டிவைடண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டியோட வேல்யூ 23 இன்ட்டு கியூ 19. இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தென் அடிஷனுக்கு அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் ரூல். ஓகே, ஸோ ப்ளஸ் ரிமைண்டர் 7. இந்த ஆன்சர் உங்களுக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 444 இதுதான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In a division problem, the divisor is 4 times the quotient and 3 times the remainder. If the remainder is 4, find the dividend. So dividend என்னன்னு கேட்டிருக்காங்க. டிவைடண்ட்னா இங்கேயும் அதே தான், கேப்ஸ் டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, divisor is 4 times the quotient. ஓகே, டிவிசரோட நோட்டேஷன் என்ன, ஸ்மால் டி. ஸோ divisor is equal to 4 times the quotient கொடுத்துருக்காங்க. ஸோ 4 times the quotientனா 4 into q. கோஷியன்ட் நோட்டேஷன் q தானே. ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் 3 டைம்ஸ் தி ரிமைண்டர். அதாவது இந்த டிவிசர் தான், டிவிசர் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா 4 டைம்ஸ் தி கோஷியண்டாகவும் இருக்குது, அண்ட் தென் வந்து 3 டைம்ஸ் தி ரிமைண்டராகவும் இருக்குது. ஓகே, ஸோ அதே டிவிசர் ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் தி ரிமைண்டரோட நோட்டேஷன் கேப்ஸ் ஆர். ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் இஸ் 4னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆரோட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு டியோட வேல்யூ கிடைக்கும், ரைட்டா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3 × 4, அதாவது ஆரோட வேல்யூ 4 போடும்போது 3 × 4 வருமா, அப்போ டியோட வேல்யூ 12. அண்ட் இந்த டியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கியூவோட வேல்யூ கிடைக்கும், ரைட்டா? ஸோ இந்த டியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும், அப்போ என்ன கிடைக்கும், 12 இஸ் ஈக்குவல் டு 4Qன்னு கிடைக்குமா, 12 இஸ் ஈக்குவல் டு 4Qன்னு கிடைக்கும். இதில் இருந்து நம்ம கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Q இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 12/4ன்னு வரும். இந்த 4 இங்கே வரும்போது /4ன்னு வரும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 3, ரைட்டா? இனி நம்ம டிவிஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். டிவிஷன் ஃபார்முலா என்ன, D is equal to small d into Q plus R. Okay. ஸோ ஸ்மால் டியோட வேல்யூ என்ன, 12 இன்டு கியூவோட வேல்யூ 3 ப்ளஸ் ரிமைண்டர் 4, என்ன வரும், 40 வரும். ஸோ 40 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம இப்போ பார்த்த 2 ப்ராப்ளம் டைப் 1. ஓகே, டைப் 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அண்ட் ரயில்வேஸில் இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. When a number is divided by 192, the remainder is 54. If the same number is divided by 16, what will be the remainder? அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, நமக்கு தெரியாது. ஓகே, அந்த நம்பரை 192ஆல் டிவைட் பண்ணும்போது 54 ரிமைண்டராக வருது. அதே நம்பரை நம்ம 16ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து இதுக்கான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஷார்ட்கட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ when a number is divided by 192 கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆக்சுவலாக இதில் வந்து டிவைடண்ட். ஓகே, அப்போ இந்த டிவைடண்ட் ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவிசர். டிவிசர் அப்படிங்கிறது எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே இந்த நம்பரை எதால் டிவைட் பண்ணுறாங்க, 192ஆல் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ 192 இன்டு டிவிஷன் ஃபார்முலாவில் டிவிசர் இன்டு கோஷியன்ட் வரும், ரைட்டா? ஸோ கோஷியன்ட் நம்ம என்னன்னு தெரியாது, ஸோ கியூன்னே வச்சுக்கலாம். ப்ளஸ் தென் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 54 கொடுத்துருக்காங்க. ஸோ 54 அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இதான் வந்து அந்த ஃபார்மெட். அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, if the same number is divided by 16, what will be the remainder கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை 192ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 54 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. ஓகே, இதே எக்ஸை வந்து நம்ம 16ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதே எக்ஸ் அப்படி இருக்கட்டும், இதை நம்ம இதே இக்குவேஷனில் வச்சே அப்படியே 16ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 16. அப்போ ஒரு இக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது அந்த இக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைட்லையும் டிவைட் பண்ணணும், அப்போ தான் அந்த வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ரைட் சைட்லையும் 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பை 16. இப்போ பாருங்கள், இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 192 இன்டு கியூ அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, 54 அப்படிங்கிறது தனியாக இதோட ஆட் பண்ண வேண்டியிருக்கு. டினாமினேட்டரில் 16 இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 16 வந்து இந்த நம்பருக்கும் அது வந்து டினாமினேட்டரில் தான் வரும், இதுக்கும் டினாமினேட்டரில் தான் வரும். ஓகே, ஸோ தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் உங்களுக்கு 16 தான். ஓகேவா? ஸோ இப்போது 16 அண்ட் 192 இந்த ரெண்டும் வந்து டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் ஆகும். 16ஐயும் 192 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 and 2. ஓகே, 12 வரும். ஓகே, அப்போ இந்த ஆப்ரேஷனில், அதாவது 192 இன்டு கியூ பை 16 இந்த ஆப்ரேஷனில் ஏதாவது ரிமைண்டர் வருமா, வராது. ஏன்னா வந்து 16 192ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரிமைண்டர் வராது. ஸோ ரிமைனிங் பார்ட் நம்ம இதை தான் பார்க்கணும். ஓகே, 54ஐ 16ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 54 டிவைட் பை 16. ஓகே, 3 16s are 48. ஓகே, ரிமைண்டர் 6.
இதில் நமக்கு ரிமைண்டர் 6 வருது. ஓகே, ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் இந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் 0 வந்தது, இந்த இடத்துல ரிமைண்டர் 6 வந்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த நம்பர் எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணும்போது 6 அப்படிங்கிறது ரிமைண்டராக வருது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, இது வந்து நம்ம பேசிக்காக பண்ணும்போது இப்படி பண்ணணும். இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிவிசரை ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய டிவிசரால் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ 192 டிவைட் பை 16 இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். என்ன வருது? 12 வந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. இப்படி கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரிமைண்டரை நம்ம இந்த செகண்ட் கொடுத்துருக்கக்கூடிய டிவிசரால் டிவைட் பண்ணிட்டா போதும். அதாவது 54 டிவைட் பை 16. இப்போ ரிமைண்டர் என்ன வந்தது? 6 வந்தது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். நம்ம அந்த ஃபார்முலா அது எல்லாமே எழுத தேவையில்லை, டிவிஷன் ஃபார்முலா எழுத தேவையில்லை. டைரெக்டாகவே இந்த ஒன்றையை நம்ம செக் பண்ணுறோம். இந்த நம்பர் செகண்ட் டிவிசரால் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த ரிமைண்டரை செகண்ட் டிவிசரால் டிவைட் பண்ணி எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்குதோ அதான் நம்ம ஆன்சர். சம்டைம்ஸ் இப்போது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிவிசர் இந்த செகண்ட் டிவிசரால் ஃபஸ்ட் டிவைட் ஆகலை அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து cannot be determined. ஆப்ஷனில் இது இருந்ததுன்னா இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஏன் நம்ம இது வந்து cannot be determined போடுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த பேசிக் ஈக்குவேஷன் அதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன், நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். அதாவது 16ஆல் டிவைட் ஆகும்போது என்ன ரிமைண்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன். ஓகே, இதில் வந்து 16 வந்து 192ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு. அதனால நம்ம கோஷன்ட்டை பற்றி யோசிக்கலை. ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல 192க்கு பதிலாக ஒரு 191 அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த 191 வந்து 16ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ அப்போ ஒருவேளை Q டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, எக்ஸோட வேல்யூவும் தெரியாது. ஸோ அதனால் Qவோட வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ரிமைண்டர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் cannot be determined அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 டைப் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ரிமைனிங் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.